அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதினாலாய பயனன் கொள்வால் அறிவன் நற்றால் தொழாரெனின் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமைலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். திருவிக்காவின் மணிமொழிகள். பேச்சை என்பது வெற்றாவியம் என்றும் பெரும் கூக்குரல் அன்று அகுதொரு கலை. பேச்சை கலையாக்குவது அறிவுடைமை, அதனை வெறுமையாக்குவது அறிவுடைமை ஆகாது. எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு ஐயா அவர்களுக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழா நம்ம ஐயா பாச்சலூர் ஐயா அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க வருகை தந்து கொண்டிருக்கும் கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் முன்னாள் துணைவேந்தர், தஞ்சை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சுந்தரமூர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது நூல் வெளியீட்டு விழாவுக்கு, இயற்கை கவிஞர் பாச்சலூர் மாணிக்கம் அவர்களின் 2 நூல் வெளியீட்டு விழாவிற்கு வெளியீடு வருகை தரும் வானம்பாடி கவிதைகள் நூல் வெளியீட்டுக்கு இயற்கையின் கவிஞர் பாச்சலூர் ராஜமாணிக்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நூலை பெறுவதற்கு வருகை தந்திருக்கும் மின்னூர் சீனிவாசன், அதாவது மாநில கல்லூரியின் பெருந்தகை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நூல் மதிப்புரை செய்ய வருகை தந்திருக்கும் அதே மின்னூர் சீனிவாசன் அவர்களையும் முதல் பிரதி வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நூலை மதிப்புரை செய்ய வருகை தந்திருக்கும் உத்தம கவிஞர் உதயகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த வெளியீட்டு நன்றி உரையாற்ற வருகை தந்திருக்கும் ஆளுமைகளின் நிறுவனர், நம்ம கோபுர பூங்காவின், அண்ணா நகர் கோபுர பூங்காவின் அமைப்பாளர், திருவிக்கா விருது பெற்றவர் அவர்களை சேரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நம்மளுடைய முனைவர் தாமோதரன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இதை தவிர திருவிக்கா பேச்சு பயிலரங்க நண்பர்கள், மூவா திருக்குறள் மன்ற நற்பணி மன்றத்தின் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி. எப்பவுமே நம்ம 10:30 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். அப்போதான் ஒரு 11 மணிக்காவது நம்ம தொடங்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம ஆள் பேசும்போது பேசுவோம், ஜப்பான்லாம் ரோடு எப்படி இருந்து தெரியுமா, அமெரிக்காலலாம் ரோடு எப்படி இருந்து தெரியுமா, சைனாலலாம் அப்படி வச்சுக்கலாம், கண்ணில் அப்படியே ஒத்திக்கலாம் யாருமோ. அந்தந்த ஊர் ஆளுங்க நேரத்தை கடைப்பிடிக்கிறான், அவன் ஊர் அப்படிதான் வச்சுப்பான். இங்க எந்த நேரத்துல வேணா நம்ம ஆரம்பிக்கலாம், எப்ப வேணா முடிச்சுக்கலாம். ஆனா ராவகாலம் எம்மகண்டு மொத்தம் கரெக்டா கண்டுபிடிக்கலாம். இன்னும் எத்தனை பெரியார்கள் தேவைப்படுகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. நிறைய தேவைப்படுது இந்த காலத்துக்கு. நேரம் வள்ளுவர் எழுதினார், நான் குறள் காலம் வைத்தர், இன்னைக்கு MBA சொல்லித்தரான். இது அப்படியே சேர்க்கலாம். அதுல ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாசை, ஞானம் கருதி இருப்பர் கலங்காது, ஞானம் கருதி இருப்பர் கலங்காது, காலம் கருதுபவர். 484 485 2 குறளுமே
வாழ்வியலாக்க வேண்டிய குரல்கள். நாம இனி நிகழ்ச்சிகளை தொடங்குவது கூட சரியான நேரத்திலே இருக்க வேண்டும். ஒருத்தர் இருந்தா கூட ஒருத்தர் வச்சு ஆரம்பிச்சு. கணேசன் ஒருத்தர் இருந்தார், கம்பராமாயணம் அடிப்பொடி கணேசன். அவர் நிகழ்ச்சி 9 மணி என்னாருன்னா, ஒரு முறை முதலமைச்சரா இருந்த கலைஞர் ஐயா ட்ரெயின்ல லேட் ஆயிடுச்சு. எப்படி நிகழ்ச்சிக்கு போறதுக்கு லேட் ஆயிடுமேன்றதுக்காக என்ன பண்ணாரா, ட்ரெயினை இன்னொரு ஸ்டாப்ல நிறுத்த சொல்லிட்டு அங்க இருந்து காரை பிடிச்சின்னு வந்தாராம். ஏன் இவ்வளவு அவஸ்தை, நீங்க போறீங்களே, நீங்க தானே தலைமைனார். ஐயோ அந்த ஆள் யாரு இல்லைனாலும் 8 மணினா 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவாயா, அது நமக்கு அசிங்கம்ட்டு 8 மணில ஓடி போய் அந்த இதுல போய் சேர்ல தபால்னு உட்கார்ந்தாரா. அப்ப முதலமைச்சர் அவர். யோசிச்சு பாருங்க, இந்த நேர கடைபிடிப்பு என்பது நம்மை உயர்த்தி செல்லும் படிக்கட்டு. அதனால யாருக்கு நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணல, ஜெனரலா ஒரு சஜஸ்டிவா நம்ம எதிர்வரும் காலங்களிலே அதை கடைபிடிக்க வேண்டும். நூல் வெளியீடு, வானம்பாடி கவிதைகள், இன்னொன்னு கோட்டுப்பூச்சொடி. இந்த 2 நூலும் ஐயாவுடைய ஒரு மிகப்பெரிய அந்த இயற்கை ஞானம். இது நான் இயற்கையை ரசிக்கிறதுக்கு கூட ஒரு அறிவு வேணும், இயற்கையை உள்வாங்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். அவர் ஒரு பொறியாளர். ஒரு பொறியாளர் ஒவ்வொன்றையும் நுண்ணிதுன்னு பார்க்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கிறார். இயற்கையினுடைய ஒரு அசைவையும் உள்வாங்கி இருக்கிறார். அவற்றையெல்லாம் உள்ளே படமாக்கி அந்த இயற்கையிலே அவரும் லயித்து அதோடு இணைந்து அதோடு உறவாடி அதையே கனவு கண்டு அதையே கற்பனையாக்கி அதையே கவிதைகளாக நமக்கு அவர் தந்திருக்கிறார் என்பதுதான் இந்த நூல்களின் சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கவிஞர். அவர் ரிட்டையர் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாகவே இருக்கும் இல்லையா? அப்பெல்லாம் 58 ரிட்டையர்மெண்ட், 2000 ரிட்டையர் ஆனார். இப்ப இன்னைக்கு என்னங்க 25 வருஷம் ரிட்டையர் ஆகி 58 வயசு ரிட்டையர்மெண்ட். நாங்க யாருக்கும் வயசு சொல்லக்கூடாதுன்றது எங்களோட கடமை. ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்ட். தீபக் சோப்ரா தான் நம்மளோட குரு அந்த விஷயத்துல. நான் யாரையும் வயசுன்னு கேட்க மாட்டேன். எவ்வளவு வயசானாலும் வயசு அது அவ்வளவுதான். உள்ளத்துக்கும் ஸ்பிரிட்டுக்கும். இன்னைக்கு ஐயா உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க, மேனாள் துணை வந்து எப்படி உட்காந்துருக்காரு, கம்பீரமா உட்காந்து. பக்கத்துல எங்க நம்ம சீனிவாசன் மின்னூர் அப்படி சும்மா அப்படி ஜம்முன்னு ஒரு கூலிங் கிளாஸ் ஒண்ணு மாட்டிட்டா நீங்க வேற மாதிரி நினைக்கலாம். அதனால எங்க பாச்சலூராருக்கு கொஞ்சம் சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும், ஓட ஆரம்பிச்சிருவாரு அவரும். அதனால எல்லாமே அந்த ஸ்பிரிட் உள்ள இருக்கு. உடம்பு கை கால்கள் இதெல்லாம் நலியறதுன்றது இயற்கை. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி. 618 வள்ளுவர் சொல்றார். வாழ்க்கையில ஒவ்வொன்றும் the spirit plays a major role, a key role, a pivotal role in deciding the destiny. அதனால நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதைத்தான் இது போன்ற இந்த மாதிரி ஒரு மதிப்புரை நூல்கள்ன்றது ஏதோ நம்ம பேசிட்டு நம்ம தமிழ் கூட்டம்னா பயப்படுறான், எப்ப முடிப்பீங்கன்றான், எப்ப ஆரம்பிக்கீங்கன்னு கேட்கறது இல்லை, சரி எப்ப முடிப்பீங்க. ஆனா நீங்க பாட்டி பேசினே இருப்பீங்க, டைம் நான் முடிச்சிருக்கலாம், முடிய மாட்டீங்களா. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய. ஆனா இங்கிலீஷ் கூட்டம்னா நான் புரியுதோ புரியலையோ, இப்ப சந்துரு கீழே கான்ஸ்டியூஷன் சொல்லுகிறார், எல்லாம் ஓட்டாங்க. ஏன்னா அவர் கான்ஸ்டியூஷன் சொல்றாரு, என்ன சொன்னார், நல்லா சொன்னாருன்னா, என்னையா சொன்னார், அதான் நல்லா சொன்னாருன்னா, நல்லா சொன்னார், என்ன புரிஞ்சுது, நல்லா சொன்னார், இங்கிலீஷ்ல சொன்னார், டக்குன்னு முடிச்சார். அவர் சொன்னது என்னன்னா, நல்லா சொன்னாரு, டக்குன்னு முடிச்சார். நீ முடிக்க மாட்டிய. இது இந்திய மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் இல்ல. இது என்ன நம்ம இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல சொல்லி தராங்க, என்னன்னு ஷார்ட்டா பேசு, டஸ்ஸா பேசு, நச்சுன்னு பேசு. இதெல்லாம் இன்னைக்கு கம்யூனிகேஷன் எக்ஸலன்ஸ், எஃபெக்சுவேஷன் இன் கம்யூனிகேஷன், இதெல்லாம் தனியா சொல்லி தராங்க. நம்ம வள்ளுவர் ஒரு கம்யூனிகேஷன் சொல்லி கொடுத்தாரு. உலகத்துல இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் பண்டிட்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டு எழுதுறாங்க. 649வது குறள் நீங்க எடுத்து பார்க்கலாம். பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர், குறித்த சொற்களால் செய்திகளை சொல்ல தெரியாதவன் பல சொற்களை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பான். The verbosity will be there, but not the content. இந்த வாழ்க்கையில குறித்த சொற்களால் பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய கலை இல்லையா? Brevity is the soul of wit என்பது ஷேக்ஸ்பியருடைய வார்த்தை. Brevity is the soul of wit. அறிவின் நுண்மை என்பது சுருக்கமும் நுண்மையும் தான். இதைத்தான் நம்ம தமிழ் அமைப்புகளும் இனி கை கொண்டால் சிறப்பாக இருக்கும்.